யான் என்னும் பொழுது எளிது எய்த நல்காய். எழுதாமரையும் விண்ணும் புவியும் வெங்காலும் படர் விசும்பும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே. 7 ஸ்வரங்கள் தவம் செய்து ஞானசம்பந்த மூர்த்தியாக நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி வாழ்ந்து சென்றது. காலத்தின் ஆரியப்பட்டர் தமது ஆராய்ச்சி மைதானமான வான்வெளியினை ஒலிவேகத்தில் உலா வந்த மண்ணின் மைந்தர் மட்டுமல்ல விண்ணின் மைந்தருமாகிய பாரத் ரத்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு திருப்பூர் கம்பன் கழகத்தின் கௌரவ தலைவர் சண்முகவேல் மில்ஸ் திரு PS வேலுசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தமது திருக்கலங்களால் திருப்பூர் கம்பன் கழக தொடக்க விழா மடலை தலைவர் மற்றும் செயலிடம் வழங்கி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தமது ஆசீர்வாத வசனங்களை தொடக்க உரையின் மூலம் தெரிவிக்குமாறு திரு அப்துல் கலாம் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, உங்கள் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். சொல்லின் செல்வர் திரு சுகிசிவம் அவர்களே, திரு KR நாகராஜன் அவர்களே, திரு சோ ராமகிருஷ்ணன் அவர்களே அருமையாக பேசினார். திரு K சுப்பராயன் MP அவர்களே, திரு மோகன் கந்தசாமி அவர்களே, வேலுசாமி ஐயா அவர்களே, திரு கிளாசிக் போலோ சிவராம் அவர்களே, திரு ஸ்வீட் கிருஷ்ணன் அவர்களே, திரு மேகலாமேனி அவர்களே மற்றும் கம்பன் கழக நண்பர்களே, திருப்பூர் வாழ் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கம்பன் கழகம் தொடக்க விழாவில் பங்கேற்க எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இங்கு கூடியிருக்கும் கம்பன் கழக உறுப்பினர்கள் மற்றும் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் கம்பனை பற்றி பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருப்பீர்கள். என்னுடைய நிலைமை என்னென்றால், நான் கம்பனின் ஒரு முதல் வகுப்பு மாணவன். கம்பனின் முதல் வகுப்பு மாணவன். இந்த சமயத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒரு சிறு கவிதை ஏற்றி எனது மனநிலையை பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொண்டது நினைவிற்கு வருகிறது. அது என்னென்றால், லட்சியம். அந்த கவிதைக்கு பேர் லட்சியம். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா. நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது என் லட்சிய சிகரம் இறைவா. நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அறிவு புதையல் என் இறைவா. நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அமைதி தீவு என் இறைவா. இறைவா 100 கோடி மக்கள் இலட்சிய சிகரத்தையும் அறிவு புதையலையும் இன்ப அமைதியும் உழைத்தடைய அருள்வாயாக. இந்த கவிதையின் கருத்து, நாம் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டே இருக்கிறோம், பணி செய்து கொண்டே இருக்கிறோம். இவைகளை செய்யும் போது நமக்கு ஒரு வாழ்வில் லட்சியம் வேண்டும். இதை பற்றி பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் கூறுகிறார், உள்ளுவதெல்லாம் உயிருள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து.